அப்துல் கலாம் அவர்கள் ஆபத்தான காலங்களில் தயக்கம் மற்றும் பயமின்றி செயல்படும் நெஞ்சுரம் கொண்டவராகவும் செயல்படும் தன்மை கொண்டவர். எனவே தான் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி பொறியியல் துறையில், அதாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் துறையில் பயின்று பட்டம் வென்று விமானியாக வேண்டும் என்பதே அவரது கனவாக இருந்தது. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போனாலும் தன்னுடைய சுயமாக உத்வேகப்படுத்தி DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் தன்னை ஈடுபடுத்தி சிறிய ஹெலிகாப்டர் ஒன்றை சுயமாக வடிவமைத்து சாதனை புரிந்தார். மேலும் டாக்டர் அப்துல் கலாம் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் திட்ட இயக்குநராக செயல்பட்டு ரோகிணி எனும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் அற்புத மனிதராகவும் வாழும் கடவுளாக சமுதாயத்தில் மக்கள்